ஃபைனலா ஒரு லவர் கிடைச்சன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்க பிரேம் சீரியல் பார்த்து எமோஷனல் ஆயிடுறான். அதை பாக்குற அந்த பொண்ணுமே அவனை பிரேக்கப் பண்ணிடுறான். காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு சுத்தி இருந்திருப்பான். அந்த பொண்ணுமே இவனை காசுக்காக நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க பிரேமே அந்த பொண்ணுமே பிரேக்கப் பண்ணிடுறான். ஃபைனலா பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு தான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் விளையாடிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு கால் பண்ணிருப்பான். அந்த கால் எடுக்கலன்றதால அந்த பொண்ணுமே இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். இவனுக்கு லவ்வே செட் ஆகலன்றதால ரொம்ப மன வருத்தத்துல சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் ஒரு பொண்ணு இவனை பார்த்து ஐ லவ் யூன்றத சொல்றா. இதை கேட்கிற பிரேமே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. இவனுக்கு ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கோம். அந்த பொண்ணு யாருன்றத தேடி எப்படியே கண்டுபிடிச்சிடுறான். அடுத்த நாள் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பாக்குற அந்த பொண்ணு பயங்கரமா கடுப்பாயிட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் 6 மாசத்துல எனக்கு கல்யாணம்ன்ற விஷயத்த சொல்றான். அதை கேட்கிற பிரேமா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ என்ன சொன்னா நான் செய்வேன்றத சொல்றான். அதுக்கு மீறாவும் அப்படியே அப்ப இந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருன்றத சொல்றான். அதை கேட்கிற பிரேமே இப்ப அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சிடுறான். இப்ப பிரேமே எப்படியோ காப்பாத்திடுறாங்க. இப்ப மீரா கிட்ட உனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம், இந்த 6 மாசம் நம்ம 2 பேரோட மெமரிஸ் வச்சு நான் லைஃப் லாங் வாழ்ந்துருவேன்றத சொல்றான். அதனால இப்ப மீராவும் இவனை 6 மாசம் லவ் பண்றதுக்கு ஒத்துக்கிறா. இப்படியே இந்த 6 மாசமும் இவங்க 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த கடைசி 2 நாள் பிரேம் கிட்ட ஒரு மெசேஜ் கால் எதுவுமே வந்திருக்காது. அதனால மீராவும் இப்ப பதறி போயிடுறான்.